வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு புரியாத மௌனத்தை சந்திப்போம். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தும் கூட கதவுகள் திறக்கப்படாமல் காலம் தாழ்ந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்குள் எழும். இத்தகைய தருணங்களில் நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கமும் தனிமையும் நம்மை வாட்டும். ஆனால் உண்மையில் இந்த மௌனமும் தனிமையும் ஒரு தண்டனை அல்ல. மாறாக பிரபஞ்சம் நம்மை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்காக மெதுவாக தயார்படுத்தும் ஒரு உன்னதமான காலகட்டம் என்பதை இந்த உரை மிக அழகாக விளக்குகிறது. கிரகங்களின் இயக்கம், மனதின் அமைதியற்ற நிலை மற்றும் ஜோதிட ரீதியான மாற்றங்கள் எப்படி ஒரு மனிதனின் உள்ளார்ந்த வலிமையை சோதிக்கின்றன என்பதையும், அந்தச் சோதனைகளை கடந்து ஒருவன் எப்படி தனக்கான உண்மையான அடையாளத்தை கண்டடைகிறான் என்பதையும் ஒரு தத்துவார்த்தமான பார்வையில் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. நம்முடைய குரல் என்பது மற்றவர்களுக்கு கேட்கும் சத்தம் அல்ல. அது நம்முடைய ஆழமான மனதிற்கு நாம் அளிக்கும் நேர்மையான பதில் என்பதை வலியுறுத்தும் இந்த உரை, நம்பிக்கையை இழக்கும் விளிம்பில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரும் ஆறுதலையும் புதிய வெளிச்சத்தையும் தருவதாக அமைகிறது. உங்கள் குரல் கேட்கப்பட்டுவிட்டது. இப்போது உங்களுக்காக ஏதோ ஒன்று நகரத் தொடங்கியுள்ளது. அது உங்கள் இதயத்திலிருந்து உங்களால் உதறி தள்ள முடியாத அந்த ஒரு விஷயத்தை பற்றியது. நீங்கள் பின்பற்றி வரும் அந்த முடிவு, மீண்டும் மீண்டும் தோன்றும் அந்த திசை, ஏதோ ஒன்று மாறப்போகிறது என்று சொல்லும் அந்த உணர்வு. ஆனால் அதன் முகம் இன்னும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. மேலும் இது ஒரு அற்பமான விஷயம் அல்ல என்று உங்கள் ஆழ்மனதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் நிலை மாறும்போது முதலில் மனம்தான் கிளர்ச்சி அடைகிறது. நட்சத்திரங்கள் சமிக்ஞை செய்யத் தொடங்கும்போது வெளி உலகம் உடனடியாக எதையும் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அமைதியின்மை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுகிறது. இது பிரபஞ்சம் மௌனமாக இல்லாத நேரம். அது உங்களை மெதுவாக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். நீங்கள் புரிந்து கொள்ள முயன்றீர்கள். ஒரு தெளிவான சமிக்ஞைக்காக காத்திருந்தீர்கள். இந்த உணர்வை அடக்கிவிட்டு அதிலிருந்து மீண்டு வரவும் முயன்றீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே விஷயம்தான் மீண்டும் வந்தது. ஏனென்றால் சில விஷயங்கள் அவற்றின் காலம் முடியும் வரை விலகுவதில்லை. எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைப்பதில்லை. உங்கள் அழைப்பு பலவீனமாக இருந்ததால் அல்ல, மாறாக நீங்கள் அதை கைவிடாததால் தான் நீங்கள் அதிலேயே உறுதியாக இருந்தீர்கள். அந்த விடாமுயற்சிதான் இப்போது முக்கியமானது. வாழ்க்கை பாதை தெளிவாக தெரியாத போது கட்டிடக்கலையைப் போலவே ஆற்றலும் முதலில் உள்ளிருந்து மாறுகிறது. முதலில் மனம் தெளிவடைகிறது, பிறகு வெளிப்புற திசை திறக்கிறது. அப்படி ஒரு தருணம் இருந்தது. உங்களால் நினைவு கூற முடியும். அது தீவிரமானதாக இல்லை. அதில் பெரிய நாடகத்தன்மை எதுவும் இல்லை. ஆனால் அந்த தருணத்தில் உங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று சோர்வடைந்தது. காத்திருப்பினால் மட்டுமல்ல, ஒருவேளை எல்லாம் தெளிவாகிவிடும் என்ற நம்பிக்கையினாலும் கூட நீங்கள் கிட்டத்தட்ட கைவிட்டிருந்தீர்கள். ஒருவர் கைவிடும்போது அவர்கள் உண்மையில் முழுமையாக கைவிடுவதில்லை. அவர்கள் சற்றே பின்வாங்கி என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். நீங்களும் அதையே செய்தீர்கள். நீங்கள் இடைநிறுத்தினீர்கள், அமைதியானீர்கள், எல்லாவற்றையும் கேள்வி கேட்டீர்கள். ஆனால் நீங்கள் முழுமையாக முடங்கிவிடவில்லை. அதுதான் வித்தியாசம். முடிவின் சக்தியோ இரைச்சலின் சக்தியோ அல்ல. மாறாக நீங்கள் விளிம்பை அடைந்தும் முழுமையாக வீழ்ந்து விடவில்லை என்பதுதான். கிரகங்களின் இயக்கம் சில நேரங்களில் அதையே செய்கிறது. ஒரு சிறிய அழுத்தம், ஒரு சிறிய அமைதி, பின்னர் உண்மையான முகம் வெளிப்படுகிறது. பிறகு எல்லாம் அமைதியான ஒரு காலம் வந்தது. ஆனால் அந்த அமைதி ஒரு நிம்மதியானதாக இருக்கவில்லை. அது ஒரு நிச்சயமற்ற அமைதியாக இருந்தது. எந்த பின்னூட்டமும் எந்த அங்கீகாரமும், நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான எந்த உறுதியும் இல்லாத ஒரு அமைதி. இந்த இடத்தில்தான் பெரும்பாலான இசைத்துறையினர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். குரல் இல்லை என்றால் எதுவும் நடக்கவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த அமைதியில்தான் அனைத்தும் வெளிப்படுகின்றன. எந்த அங்கீகாரமும் கைத்தட்டலும் வெளிப்புற தூண்டுதல்களும் இல்லாத போதுதான் நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதில்லை. உங்களை நீங்களே வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் உண்மையில் யார் என்பது வெளிப்படுகிறது. ராகு மற்றும் சனி போன்ற அழுத்தங்கள் வரும்போது போலியான முட்டுகள் விலகி உண்மையான அடித்தளம் புலப்படும். மக்கள் கவனிக்கும்போது சீராக இருப்பது எளிதாகிறது. அப்போது உங்களை நீங்களே நம்புவது எளிதாக தோன்ற கருதப்படுகிறது. அப்போது பாதையில் நிலைத்திருப்பது எளிதாகிறது. ஏனென்றால் பின்னூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் குரல்கள் மங்கும்போது, மக்கள் விலகிச் செல்லும்போது, கைத்தட்டல் இல்லாத போதுதான் உண்மையான அடையாளம் வெளிப்படுகிறது. அப்போது உங்கள் இயல்பான குணம் வெளிப்படுகிறது. ஒழுக்கமானவராக தோன்ற விரும்பும் வடிவமோ அல்லது இசை உலகிற்கு சரியானவராக தோன்ற விரும்பும் வடிவமோ அல்ல. மாறாக யாரும் எதிர்பார்க்காத போதும் இசையில் நிலைத்திருக்கும் ஒன்று. அதுதான் இந்த காலகட்டத்தின் சோதனையாக இருந்தது. அது ஒரு தடை அல்ல, அது ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு சிறிய முடிவும், ஒவ்வொரு அமைதியான அடியும் தன்னைத்தானே மீண்டும் கட்டமைத்துக் கொள்வதும் தான் உண்மையாகவே கணக்கில் கொள்ளப்பட்டது. உண்மை என்னவென்றால் மௌனம் அழுத்தத்தை நீக்குவதில்லை. பார்வையாளர்கள்தான் அதை நீக்குகிறார்கள். பார்வையாளர்கள் சென்றபின் எஞ்சியிருப்பதுதான் மிகவும் உண்மையானது. சிலர் இசையில் நொறுங்கிப் போகிறார்கள்.
அவர்கள் பலவீனமானவர்கள் என்பதனால் அல்ல. மாறாக அவர்கள் ஒருபோதும் தங்களுக்குள் வேறு ஊன்றி இருக்கவில்லை என்பதனால் அவர்களுக்கு ஒரு வெளிப்புற சமிக்ஞை தேவைப்பட்டது. அவர்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. ஆம், நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொல்ல வேறு யாராவது தேவைப்பட்டார்கள். ஆனால் அது உங்களிடம் இல்லை. ஆனாலும் நீங்கள் முற்றிலும் மறைந்து விடவில்லை. ஒருவேளை நீங்கள் வேகம் குறைத்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் குறைவாக பேசத் தொடங்கியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதைப் பற்றி பேசுவதையே முற்றிலுமாக நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த உள்ளார்ந்த தொடர்பு நிலைத்திருந்தது. இசைவிண்மீன் கூட்டங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தன. கோள்கள் தங்களின் சொந்த மொழியில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தன. நீங்களும் அந்த ஓட்டத்துடன் மௌனமாக இணைந்திருந்தீர்கள். எல்லோருக்கும் எல்லாமே புரிவதில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் போதுதான் சில விஷயங்கள் அர்த்தம் பெறுகின்றன. இதை நீங்கள் முன்பே கேட்டிருந்தால் அது அவ்வளவு ஆழமானதாக தோன்றியிருக்காது. அப்போது நீங்கள் அதை வேறு விதமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லது அதை புறக்கணித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது அது வித்தியாசமாக உணர்கிறது. நேரடியானது, துல்லியமானது, மேலும் உள்ளத்தின் ஆழத்தில் எங்கோ தொடுவது போல இருக்கிறது. இது தற்செயலானது அல்ல. சில விஷயங்கள் தெளிவாக தெரியத் தொடங்கும் ஒரு இடத்தை நீங்கள் அடைகிறீர்கள் என்பதையே இது காட்டுகிறது. அவை திடீரென்று உண்மையாகிவிட்டதால் அல்ல, மாறாக இப்போது அவற்றை வலுக்கட்டாயமாக உருவாக்காமல் உங்களால் பார்க்க முடிவதால். மேலும் இதுதான் வாஸ்து அல்லது ஜோதிடத்தில் அடிக்கடி பேசப்படும் ஒரு சீரமைப்பு. உள்திசை வெளிதிசையுடன் சீரமைக்கத் தொடங்கும்போது இங்குதான் பெரும்பாலான மக்கள் குழப்பமடைகிறார்கள். சரியான நேரமும் சரியான இடமும் ஏதோ ஒரு பெரிய தேர்வு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது தேர்வு அல்ல, இது சீரமைப்பு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நீங்கள் அதிக நேரத்தையும் அதிக அக்கறையையும் கொடுத்து பல உள் ஏற்ற தாழ்வுகளை தாங்கியதால் எப்போதும் இருந்த ஒன்று இப்போது தெளிவாகிறது. நீங்கள் அந்த நபராகவே மாறும்போதுதான் சில தருணங்கள் தெளிவாகின்றன. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை நீங்கள் ஏற்கனவே கண்டறிந்து விட்டீர்கள். ஒருவேளை ஏதோ ஒன்று வெளிப்படவிருக்கும் அந்த தருணத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது சத்தமாக அல்ல, உங்கள் மனதில் ஆழமாக பதியும் அளவுக்கு மெதுவாக வெளிப்படும். இப்போது இரவின் அந்த நேரத்தை கவனமாக உணருங்கள். அப்போது எல்லாம் நின்றுவிடும். வெளிப்புற ஒளிகள் மங்கிவிடும். உங்கள் அறையின் சுவர்கள் கூட உங்கள் இதய துடிப்பை கேட்பது போல தோன்றும். இந்த நேரத்தில்தான் உங்கள் உண்மையான சுயம் வெளிப்படும். பகலில் நீங்கள் காட்டுவது அல்ல, மாறாக உங்களிடமிருந்தே நீங்கள் மறைக்க முயற்சிப்பது. ஜோதிடத்தில் இது சந்திரனின் நிலை என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் மனதை முழுமையாக திறக்கும்போது ஒவ்வொரு மறைக்கப்பட்ட எண்ணமும் மேற்பரப்புக்கு வரும். அந்த தருணத்தில் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்வீர்கள். நான் சரியானதை செய்கிறேனா? நான் வழி தவறிவிட்டேனா? நான் விரும்புவது உண்மையிலேயே எனக்கானதுதானா? இந்த கேள்விகள் கட்டமைக்கப்பட்டவை அல்ல. அவை தியானத்தின் மொழி அல்ல. அவை உள்ளத்திலிருந்து நேரடியாக வரும் இயல்பான கேள்விகள். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தருணங்களில் உங்களால் எதையும் மறைக்க முடியாது. உங்களிடமிருந்தோ உங்களை கண்காணிக்கும் அந்த சக்தியிடமிருந்தோ கூட இங்குதான் உங்கள் உண்மை மிகவும் தெளிவாக தெரிகிறது. வாஸ்து சாஸ்திரத்தில் உங்கள் வீட்டின் அமைதியான மூலையில் கூட ஆற்றல் மாறும்போது மாற்றம் வரவிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுபோலவே உங்களுக்குள் இருக்கும் அமைதியான பகுதி கூட கேள்வி கேட்கத் தொடங்கும்போது ஏதோ ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அமைதியான தருணங்களில் நீங்கள் நம்புவது நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும் எதையும் விட சக்தி வாய்ந்தது. இங்கே நீங்கள் அதை அழகுபடுத்த முயற்சிப்பதில்லை. இங்கே நீங்கள் நேர்மறையாக தோன்ற முயற்சிப்பதில்லை. இங்கே நீங்கள் உண்மையை மட்டுமே பேசுகிறீர்கள். அது சோர்வாக இருந்தாலும் சரி, விரக்தியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் நினைத்ததை விட பின்தங்கி விட்டீர்களோ என்ற அந்த சிறிய பயமாக இருந்தாலும் சரி. பின்னரா இவை அனைத்தின் நடுவிலும் ஒரு வரி வருகிறது. மிகச் சிறியது, ஆனால் மிகவும் உண்மையானது. நான் சோர்வாக இருக்கிறேன், ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. இங்குதான் உண்மையான வலிமை இருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது இது எல்லாம் நிச்சயமற்ற தன்மையாக தெரிகிறது. நீங்கள் குழப்பத்தில் இருப்பது போல, தொலைந்து போனது போல. ஆனால் ஆழத்திலே இதுவே மிகவும் உண்மையான தருணம். இங்கே பாசாங்க இல்லை. நம்ப வைக்கும் முயற்சி இல்லை. உண்மை மட்டுமே இருக்கிறது. அதனால்தான் இது முக்கியம். ஏனென்றால் உங்கள் குரல் கேட்கப்படுவது என்பது வேறொருவர் உங்களுக்கு செவி சாய்க்கும் போது தொடங்குவதில்லை. அது நீங்கள் உங்களிடமிருந்து ஓடுவதை நிறுத்தி அந்த நிலையை அடைந்தவுடன் தொடங்கப்படுகிறது. அது சாவகரியமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அமர்ந்து அந்த உண்மையை கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் மிகப்பெரிய போராட்டம் முயற்சியாக இருக்கவில்லை. அது காத்திருப்பாகவும் இருக்கவில்லை. உண்மையான சிரமம் என்னவென்றால், உங்களைச் சுற்றி இருந்தவர்களால் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் உங்கள் மீது அக்கறை காட்டவில்லை என்பதற்காக அல்ல. மாறாக நீங்கள் பற்றிக் கொண்டிருந்த விஷயம் அவர்களின் கண்ணோட்டத்திற்கு பொருந்தவில்லை என்பதால்தான். நீங்கள் அதை விளக்க முயன்றபோது வார்த்தைகள் போதவில்லை. நீங்கள் அதை வெளிப்படுத்திய போது மற்றவரால் நீங்கள் உணர்ந்ததைப் போல அதை உணர முடியவில்லை. அப்படிப்படியாக நீங்கள் அதை உங்களுக்குள்ளேயே அடக்கத் தொடங்கினீர்கள். ஏனென்றால் அதை விளக்குவதை விட மௌனமாக இருப்பது எளிது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள்,
ஒவ்வொரு முறையும் புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பது நிராகரிப்பு அல்ல. சில நேரங்களில் அது உங்கள் சூழலுக்கு இன்னும் பொருந்தாத ஒன்றை நீங்கள் பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும். இந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வடிகட்டி. அது உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் விஷயங்களையும் உங்கள் முந்தைய வடிவத்துடன் மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயங்களையும் பிரிக்கிறது. சில பாதைகள் உங்கள் பார்வையை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக முதலில் உங்களை தனிமைப்படுத்துகின்றன. மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இங்குதான் பெரும்பாலான மக்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் தங்களை புரிந்து கொள்வார்கள், தங்களை அங்கீகரிப்பார்கள், தாங்கள் சொல்வது சரி என்று சொல்வார்கள் என அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான உறுதிப்படுத்தல் அங்கிருந்து வருவதில்லை. அது வேறு எங்கிருந்தோ அமைதியாகவும் எந்த சத்தமும் இன்றியும் வருகிறது. ஏனென்றால் ஒருவர் சொல்வதை கேட்பது ஒருபோதும் கூட்டத்திலிருந்து வருவதில்லை. அது உங்களால் பெயரிட முடியாவிட்டாலும் எல்லாவற்றையும் காணும் ஆற்றலில் இருந்து வருகிறது. மிகச்சிலரே உணரும் மற்றொரு போக்கு உள்ளது. ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழவிருக்கும்போது சந்தேகம் நீங்குவதில்லை, அது தீவிரமடைகிறது. அது மிகவும் தர்க்க ரீதியானதாக தோன்றத் தொடங்குவதால் நீங்களே உங்களை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இறுதியாக நீங்கள் யதார்த்தத்தை பார்ப்பது போல் உணர்கிறீர்கள். ஆனால் கவனியுங்கள், இது ஏன் எப்போதும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது? நீங்கள் ஒரு முடிவுக்கு அருகில் இருக்கும்போது, நீங்கள் ஒரு நிலைத்தன்மைக்கு மிக அருகில் இருக்கும்போது, ஏதோ ஒன்று நகரப்போகும் தருணத்தில் மட்டும் சந்தேகம் உச்சத்தை அடைகிறது. ஏனென்றால் சந்தேகம் வெற்றிடத்தில் தோன்றுவதில்லை, அது இயக்கத்தை சுற்றி எழுகிறது. உங்கள் கண்களால் இன்னும் பார்க்க முடியாத மாற்றத்தின் விளிம்பில் அது நிற்கிறது. இங்குதான் மிகப்பெரிய வஞ்சகம் அடங்கியுள்ளது. இந்த தருணம் ஒரு தோல்வியைப் போல் உணர்த்துகிறது. அதே அமைதி, அதே குழப்பம், அதே பதில் இல்லாத கேள்விகள். மக்கள் இதுதான் முடிவு என்று கருதி நகர்ந்து செல்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதுதான் இறுதி திருப்புமுனை. நீங்கள் இதில் செலுத்திய அனைத்தும், உங்கள் கடின உழைப்பு, உங்கள் பொறுமை, எந்த உறுதிப்படுத்தலும் இல்லாமல் நீங்கள் முன்னோக்கிச் செல்ல தேர்ந்தெடுத்த அந்த தருணங்கள் அனைத்தும், அது அனைத்தும் கரைந்து விடவில்லை, அது குவிந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிறுத்தாத போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொடர்பை துண்டிக்காத போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு சிறு துளி நம்பிக்கையை வைத்திருந்த போது, இவை அனைத்தும் சேர்ந்து உருவாகின்றன. அது உடனடியாக தெரியவில்லை, ஆனால் அது வடிவம் பெறுகிறது. கோள்கள் தங்கள் பாதையை மாற்றுவதைப் போல மெதுவாக, சத்தமின்றி, ஆனால் ஆழமான தாக்கத்தை விட்டுச் செல்கிறது. நீங்கள் பேசாத சில விஷயங்கள் உள்ளன. அவை சிறியவை என்பதால் அல்ல, மாறாக அவற்றை வார்த்தைகளில் சொல்வது எளிதல்ல என்பதால். உங்கள் மனதை மாற்றிய தருணங்கள், உங்கள் நம்பிக்கையை மாற்றிய தருணங்கள், அது உங்கள் அணுகுமுறையை மாற்றியது. நீங்கள் முடிவெடுக்கும் விதத்தை அது மாற்றியது. காலப்போக்கில் அவற்றை விளக்க முயன்றீர்கள். உங்களுக்கும் உலகத்திற்கும் அது வளர்ச்சியின் ஒரு பகுதி என்று சொன்னீர்கள். அது என்னை வலிமையாக்கியது. ஆனால் அதற்கு முன் மக்கள் அடிக்கடி விட்டுவிடும் ஒரு உண்மை இருக்கிறது. நடந்தது உண்மையிலேயே ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அது நிஜம். உங்கள் எதிர்வினையும் அதே அளவு நிஜமாக இருந்தது. எல்லாம் நியாயமாக இருக்கவில்லை, எல்லாம் சரியான நேரத்தில் வரவில்லை, எல்லாம் எளிதாக இருக்கவில்லை. சில விஷயங்கள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரே நேரத்தில் மிக அதிகமாக இருந்தன. பிரச்சனை என்னவென்றால், இவையெல்லாம் நடந்தது மட்டுமல்ல, அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சரியான நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால நீங்கள் அதை உங்களுக்குள்ளேயே சுமந்தீர்கள். நீங்கள் முன்னோக்கி நகர்ந்தீர்கள், சரி செய்து கொண்டீர்கள், அதை முழுமையாக உணராமல் அதனுடன் வாழ கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் ஒரு விஷயத்திற்கு மிக விரைவாக அர்த்தம் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதை உடனடியாக நேர்மறையாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை, அதை சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆம், அது நடந்தது, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படவில்லை, நீங்கள் அதிகமாக சிந்திக்கவில்லை. உண்மையிலேயே முக்கியமான ஒன்றை நீங்கள் உணர்ந்தீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிக ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இங்கிருந்துதான் குணமடைதல் தொடங்குகிறது. ஆனாலும் இதோ நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், இன்னும் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த உணர்த்துவது என்னவென்றால், அது எதுவாக இருந்தாலும் அது உங்களை அழிக்கவில்லை, அது உங்களை நிறுத்தவில்லை, அது உங்களை மாற்றியது, ஆனால் உங்களை உடைக்கவில்லை. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஜாதகத்தில் கடினமான சனி நிலைக்கு பிறகு வரும் வலிமை இதுதான். மெதுவாக, கனமாக, ஆனால் அசைக்க முடியாதது. பெரும்பாலும் இந்த கட்டத்தில் ஒரு விசித்திரமான அழுத்தம் இருக்கும். நீங்கள் இந்நேரம் முன்னேறி இருக்க வேண்டும் என்று தோன்றும். நீங்கள் இந்நேரம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இந்நேரம் உங்களை சரி செய்திருக்க வேண்டும். மேலும் இந்த எண்ணம் ஒரு உள் பதற்றத்தை உருவாக்குகிறது. அங்கு ஒவ்வொரு அடியும் சற்று பின்னோக்கிச் செல்வது போல் உணர்கிறது. ஒவ்வொரு நாளும் சற்று தாமதமாகிவிட்டது போல் உணர்கிறது. ஆனால் இந்த அழுத்தம் ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஏனென்றால் நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கும் உங்கள் வடிவம் உங்களால் ஏமாற்றம் அடையவில்லை. இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதற்காக அது உங்களை குறை கூறவில்லை. இது முன்னதாகவே நடந்திருக்க முடியாது என்பதை அது புரிந்து கொள்கிறது.
உங்கள் எதிர்கால சுயத்திற்கு இந்த முகம் எப்படிப்பட்ட உணர்வை தரும் என்று தெரியும். மிகவும் தெளிவற்றது, மிகவும் கனமானது. எந்த ஆதாரமும் இல்லாமல் எத்தனை முறை நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியிருந்தது. அவர் திரும்பி பார்த்து, பெரும்பாலான மக்கள் கைவிட்ட போது நீ கைவிடவில்லை என்று நினைக்கிறார். இங்குதான் கண்ணோட்டம் மாறுகிறது. ஏனென்றால் உங்களை முதலில் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்த்தால் அப்போதுதான் வாழ்க்கை தொடங்கும். அப்போது நீங்கள் எப்போதும் தாமதத்தில் இருப்பீர்கள். ஆனால் இப்போது போராடிக் கொண்டிருக்கும் அதே வடிவம்தான் முன்னோக்கி செல்வதற்கான வழியை வகுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் விஷயங்கள் மாறத் தொடங்கும். தன்னம்பிக்கை எப்போதும் சத்தமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் எல்லாம் இன்னும் தெளிவாக தெரியாவிட்டாலும் நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேன் என்ற ஒரு அமைதியான புரிதலாக அது இருக்கும். இந்த புரிதல் வரும்போது நீங்கள் அவசரப்படுவதை நிறுத்துகிறீர்கள். ஒப்பிடுவதை நிறுத்துகிறீர்கள். ஒரு காலக்கெடுவின் மூலம் உங்களை அளவிடுவதை நிறுத்துகிறீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அதன் சொந்த வேகம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதன் சொந்த நேரம் உண்டு. இப்போது மற்றொரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கும் அதற்கு பதிலாக ஒன்றை பெறுவதற்கும் உள்ள வித்தியாசம் அது. புதிதாக ஒன்று வரும்போது அது விசித்திரமாக உணர்கிறது. அதை புரிந்து கொள்ள நேரம் எடுக்கும். ஆனால் ஒன்று திரும்ப வரும்போது அது பரிச்சயமானதாக உணர்கிறது. அது எப்போதுமே உங்களுடையது போல, அது சிறிது காலத்திற்கு விலகிச் சென்றிருந்தது போல, இப்போது உங்களிடம் திரும்ப வருவது ஒரு வித்தியாசமான உணர்வு. ஒரு மீட்சி. இந்த பயணத்தில் சில விஷயங்கள் மெதுவாக இழக்கப்பட்டன. உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் தெளிவு, நீங்கள் முன்பு முடிவுகளை எடுத்த அந்த லேசான தன்மை, இவை அனைத்தும் முழுமையாக இழக்கப்படவில்லை. அது மெல்ல நழுவிச் சென்றது. காலப்போக்கில் அது இல்லாமல் வாழ நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு சொந்தமானது என்றென்றைக்கும் போய்விடவில்லை. நீங்கள் இன்னும் இங்கே இருந்தால், நீங்கள் இன்னும் செவி கொடுத்துக் கொண்டிருந்தால், உங்களுக்குள் அந்த சிறிய பொறி இன்னும் இருந்தால், அது அதன் இடத்தை பிடிக்க முற்றிலும் தயாராக உள்ளது என்று அர்த்தம். மெதுவாக, அமைதியாக, ஆனால் நிரந்தரமாக. இப்போது இந்த தருணத்தில் நீங்கள் எதனுடனும் போராடத் தேவையில்லை. தெளிவை நீங்கள் வலுக்கட்டாயமாக பெறத் தேவையில்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போது உங்களுக்கு பதில்கள் தேவையில்லை. உங்களுக்காக விதிக்கப்பட்டது உங்கள் வழியில் வருகிறது. உங்கள் வேகத்திற்கு ஏற்ப, உங்கள் ஆற்றலுக்கு ஏற்ப நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருங்கள். நீங்கள் இருந்ததைப் போலவே நிலையாக இருங்கள். நீங்கள் இன்னும் இங்கே இருந்தால், இந்த முழு விஷயத்திலும் உங்கள் சூழ்நிலையின் ஒரு சிறு பகுதியை கண்டால், அதை உடனடியாக அலசி ஆராயாதீர்கள். அதை அப்படியே இருக்க விடுங்கள். ஒரு விதை மண்ணில் அமைதியாக நிலை பெறுவதைப் போல அது உங்களுக்குள்ளும் நிலை பெறட்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்களை வெறுமனே உணர்வதே போதுமானது. இந்த செய்தி உங்களுக்காகவே அனுப்பப்பட்டது என்றும், இது தற்செயலாக வரவில்லை என்றும் நீங்கள் உண்மையாகவே உணர்ந்தால், அதை படித்துவிட்டு வெறுமனே விலகிச் செல்லாதீர்கள். கீழே கருத்துரையிடுங்கள். என் கிரகங்கள் இப்போது நகர்கின்றன. என் திசையும் தெளிவாகிறது. ஏனென்றால் நீங்கள் இதை எழுதும்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் எழுதுவதில்லை. உங்கள் நோக்கத்தை செயல்படுத்துகிறீர்கள். அந்த சமிக்ஞையின்படி பிரபஞ்சம் செயல்படத் தொடங்குகிறது. இதுபோன்ற ஆழமான, துல்லியமான மற்றும் இதயத்தை தொடும் செய்திகளை மீண்டும் மீண்டும் பெற விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை செய்யுங்கள். மணி ஐகானை அழுத்தவும். ஏனென்றால் அடுத்த அறிவிப்பு எப்போது வரும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பதில்லை. நீங்கள் தயாராக இருக்கும்போதுதான் அது வரும். பார்த்ததற்கு நன்றி. ஆனால் நீங்கள் செல்வதற்கு முன் ஒரு விஷயத்தை நேர்மையாக சொல்லுங்கள். எல்லாம் அமைதியாக இருக்கும்போதும், நீங்கள் தனியாக இருக்கும்போதும், உங்கள் உள்மனக்குரலுக்கு உண்மையிலேயே செவி சாய்க்கிறீர்களா? அல்லது அதிலிருந்து தப்பிக்க உலக இரைச்சலில் உங்களை இழந்து விடுகிறீர்களா? தயவுசெய்து கருத்து தெரிவிக்கவும். நான் அதை படிப்பேன். வாழ்க்கையின் கரடுமுரடான பாதைகளில் பயணிக்கும்போது நாம் சந்திக்கும் மௌனங்களும் ஏமாற்றங்களும் வெறும் தற்செயலானவை அல்ல. அவை நம் ஆன்மாவை செதுக்கும் உன்னதமான கருவிகள் என்பதை இந்த உரை நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது. வெளிச்சம் தெரியாத இருண்ட காலத்தில் நாம் காட்டும் அந்த விடாமுயற்சியும், யாரும் காத போதும் நமக்குள் நாம் கொண்டிருக்கும் அந்த தளராத நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனின் உண்மையான ஆளுமையை வடிவமைக்கின்றன. கிரகங்களின் சுழற்சியும் காலத்தின் மாற்றமும் ஒருபுறம் இருந்தாலும், ஒருவன் தன் நிழலோடு மட்டும் தனித்து நிற்கும் அந்த அமைதியான தருணங்களில் எடுக்கும் முடிவுகளே அவனது வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றன. அங்கீகாரங்களுக்காகவும் கைத்தட்டல்களுக்காகவும் ஓடுவதை நிறுத்திவிட்டு, நம் உள்ளத்திலிருந்து எழும் அந்த மெல்லிய குரலுக்கு நாம் எப்போது செவிசாய்க்கத் தொடங்குகிறோமோ, அப்போதுதான் பிரபஞ்சத்தின் உண்மையான ரகசியங்கள் நமக்கு திறக்கப்படுகின்றன. எனவே மாற்றங்கள் உடனடியாக நிகழவில்லை என்றாலும், நமக்காக தீர்மானிக்கப்பட்டவை சரியான காலத்தில் நம்மை வந்தடையும் என்ற பேரமைதியுடன் காத்திருப்பதே வளர்ச்சியின் உச்சக்கட்டமாகும். இந்த உரை வெறும் சொற்களின் தொகுப்பல்ல, மாறாக தொலைந்து போனதாக உணரும் ஒவ்வொரு மனதிற்கும்
அவர்கள் இன்னும் வீழ்ந்து விடவில்லை. மாறாக விஸ்வரூபம் எடுக்கத் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தும் ஒரு பெரும் பேரொளி. இந்த ஆழமான வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மறக்காதீர்கள். இதுபோன்ற வாழ்வின் உண்மைகளை தேடும் பயணத்தில் எங்களோடு இணைந்திருக்க இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களின் ஒரு சிறு விருப்பம் இந்தச் செய்தி இன்னும் பலரைச் சென்றடைய உதவும். உங்களைப் போலவே தேடலில் இருக்கும் மற்றவர்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால், தயவு செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அடுத்தடுத்த ஆழமான செய்திகளை தவறவிடாமல் இருக்க அந்த மணி ஐகானை, பெல் ஐகான் அழுத்தித் தயாராக இருங்கள். உங்களுக்குள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணம் என்ன? உங்கள் மனக்குரல் உங்களுக்கு எதை உணர்த்துகிறது என்பதை கீழே கமெண்ட் பிரிவில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கருத்தையும் நான் தனிப்பட்ட முறையில் வாசிப்பேன். உங்கள் மாற்றம் இங்கிருந்து தொடங்கட்டும்.